ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ஒரு வழியா மறுபடியும் சோழனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பாடான்னு சொல்லிட்டு நடேசன் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதானே எனக்கு போன உசுரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதோ முள்ளுக்காட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பா அம்மா கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தானே. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா தாங்க தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு யாருன்னே தெரியல, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த டவுட்டில் தான் அவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னு. அதனால தான் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தேவையில்லாமல் ஹார்ன் அடித்தது யாருன்னு நினைக்கிறீங்க? அதை உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க, அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களா ஹார்ன் அடிச்சிங்க? ஆமாம், யார் வந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹார்னையே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையிலே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இது நம்மளுடைய ஊர், என்ன பண்ணிட்டு போகிறாரு? அது மட்டும் இல்லை, இங்கே வந்தும் யாராலையும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டோம். ஏன்னா இது எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. நடேசா, அதெல்லாம் சரிதான்யா. ஆனால் நிலவை அவங்க யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தது தான் எல்லாத்துக்கும் சரியாக இருந்திருக்கும். கொஞ்சமாவது லாஜிக்காக யோசிச்சு பாருயா. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி தான் நம்ம நிலாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க நிலாவை விட மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அண்ணி, நீங்கள் இந்த வீட்டில் இல்லாதும் வீடாகவே இல்லை தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எனக்கும் இந்த வீட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு அங்கே பெரிய வீடுன்னு தான் பேர். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட அங்கே ஹாப்பியாகவே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறமா தான் என் மூச்சு காற்றே ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த வீட்டில் இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களே என்னை வெளியே போகணும்னு சொன்னால் கூட நானும் அவங்க யாரையும் விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா சொன்ன அந்த வார்த்தை எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ணி, நாங்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணங்க அண்ணி. நான் மட்டும் உங்களை மிஸ் பண்ணாமையிட இருந்தேன், ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஆனால் நாளாக மிஸ் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ திரும்ப வருவனை எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உன்னை மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு, நான் என்ன உங்களுக்காகவா வந்தேன்? எனக்கு இங்கே இருந்து வேலைக்கு போக பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, அதை பற்றி எனக்கு ஒரு துளி கூட கவலை கிடையாது. ஆனால் நீ என்னை மிஸ் பண்ண, அதனால தான் அங்கே இருக்க பிடிக்காம மறுபடியும் நீங்கள் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இது உன் வாயிலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ அதை சொல்ல தான் போகிற, அதை நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. ஆமாம், சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அங்கேருந்து, அண்ணன் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிலா ஆமாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன்னு நிலாவே சொல்ல தான் போகுது. அதை நீங்கள் எல்லாரும் நல்லா வேடிக்கை பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இப்படியே தாண்டா பேசிகிட்டு இருப்பான், நமக்கு தூக்கம் நல்லா வருது, நம்ம பேசாமல் பாய் போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் நக்கலாக போச்சு இல்லை? நான் பாரு, நிலாவை என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு அவளே சொல்லுவா, அப்போ புரிஞ்சுப்பீங்களா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிகிட்டு இருக்காரு. இவன் எங்கேயாச்சும் கற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படுக்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் விடிஞ்சிருது. இந்த சைடு தேன் இருந்துட்டு ரொம்பவே லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். நைட்டு ஃபுல்லாக ஏதோ யோசிச்சுட்டு தூக்கமே வரல. என்னத்தை யோசிச்சுட்டு இருந்த நிலா நேற்றே ஊருக்கு வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் அவள் வருவாளா வரமாட்டாளான்னு யோசிச்சு தூக்கமே வரலங்க. அதனால தாங்க நானே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கூட வராமல் எங்கே போயிட போகிறா? கண்டிப்பாக வருவா. ஆமாம், நிலா எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் எந்திரிக்க காணுங்க, காஃபிலாம் கூட ரெடியாக தான் போட்டு வச்சுருக்கேன், அவளை போய் எழுப்பணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேங்க, நீ இரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மனோகரே போயிட்டு பார்க்குறாங்க. கூட தேனும் போகிறாங்க. ரூம் கதவை தட்டுறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதனால் மறுபடியும் கதவை திறந்துட்டு போயிட்டு உள்ளே பார்க்குறாங்க. பார்த்தா நிலா ரூமில் இல்லை. சரி, பாத்ரூமில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறாங்க. பாத்ரூம்லேயும் இல்லை. எங்கெங்கே போயிருப்பா? வாலி இல்லையே எங்க? ஐயோ, எங்கெங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நைட்டு
சொல்லிட்டு வண்டி சத்தம் ஹார்ன் அடிச்சதில்ல அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. ஆனால் இவன் இந்த அளவுக்கு இறங்கி போயிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. ஏன் தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாங்க. நைட்டு வீடு லாக்கில் தாங்க இருந்துச்சு, அவள் எப்படிங்க போயிருப்பா? ஆமாம், பின்வாசல் கதவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பின்னாடி பார்க்கவும் நைட்டு நான் பின்னாடி கதவே சாத்தவே இல்லைங்க. அது மட்டும் நான் இன்னும் அந்த பக்கம் போகவே இல்லை. அவள் தான் அவங்க 4 பேத்தையும் வர சொல்லி அவங்க கூட கிளம்பி போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ ஏங்க மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டை விட்டுட்டு குடிசை வீட்டில் போய் இருக்கணும்னு இவளுக்கு என்ன தலையெழுத்தாங்க? ஏங்க இவ மட்டும் நமக்கு இப்படி வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நேராக அங்கே அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தி காலங்கத்திலே பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு போல இருக்கு. ஓடி வரட்டும், ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காரு. வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நான் ஒன்றும் உங்களுக்கு சம்மந்தியெல்லாம் இல்லை, தெய்வம் இல்லாமல் பேசாதீங்க. நான் இங்கே சண்டை போடுறதுக்காக வரல, நிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலையும் என்னுடைய மருமக உங்கள் கூட வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் பொண்ணு என் கூட வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை போயிட்டு கூப்பிட்றாங்க. வாங்க சார் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை போய் சேரெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. நிலாவையும் கூப்பிட்றாங்க. என்னாச்சுன்னு அப்பா அம்மா வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நிலா, காலையில் ஊருக்கு போகலான்னு சொன்னேன், நீ என்னடனா இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எனக்கு அங்கே வர இஷ்டம் இல்லை. என்ன நிலா, வர இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது 22 வருஷமாக நீ அந்த வீட்டில் பொருந்து வளர்ந்து விடுடி, அங்கே வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம்மா, வர பிடிக்கலன்னா விட்டுருமா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்னாலலாம் அங்கே வர முடியாதுமா, உங்களெல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்கு. என்ன, எங்களை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? இவங்க எல்லாத்தையும் பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது உன்னை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு. இத்தனை நாளாக சோழனை கல்யாணம் பண்ணியிருந்தேன், சரின்னு சொல்லிட்டு போனால் போட்டோன்னு உன்னை இங்கே விட்டுட்டு போனேன். ஆனால் இப்போ இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். எந்த உரிமையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்க? இவனை நீ பேருக்காக அண்ணன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்காக இவன் உன் அண்ணன் ஆகிடுவானா? ஆனால் நாங்கள் உன்னுடைய அப்பா அம்மா, நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீலா பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு போகலையே. உனக்காக ஒரு ஆஃபீஸ் நான் அங்கேயே வச்சு தரேன், அங்கேருந்தே வேலை பாரு. வேலையில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கனாலும் போகலாம் வரலான்னு தானே சொல்லி தானே கூப்பிட்டுட்டு போகிறேன். அப்புறம் என்ன உனக்கு வந்தா? இல்லைப்பா, இங்கேருந்து வர வரையும் உங்களோட பேச்சு ஒரு மாதிரி இருந்தது. அங்கே உங்களோட இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுடைய பேச்சு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. உங்களை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, இவங்க எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லை. சோழனை டிவோர்ஸ் பண்ணது உங்களுக்கும் நல்லா தெரியும், இவங்களுக்கும் நல்லா தெரியும். நான் இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஊர் உலகெல்லாம் என்னடி பேசும், யாரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. இல்லை, அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. இவங்கெல்லாம் ஒரு ஆளா? நீ தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இந்த வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷனுங்களாவது புத்திமதி சொல்லி அனுப்பிவிடணும். அவங்களும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனும் ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, என் சந்தோஷத்தை தான் இவங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி எனக்கும் இங்கே இருக்க தான் சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலையும் நான் வரமாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. அப்படின்னா சோழனை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் வீட்டு சைட்லேருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தேனும் மனோகரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.